தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமணம் ஆகாதவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டிருக்கா. அப்படிங்க பொதுவாக திருச்செந்தூர் முருகன் அப்படின்றது ஒரு புறமாக இருந்தாலுமே அங்கே புதன்கிழமை தங்கி விசாலக்கிழமை ஒரு வழிபாடு பண்ணணுங்க. ஏன்னா குருஸ்தலங்க அது. அதாவது ஆலங்குடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு கொடுக்குமோ அதுபோல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் பார்த்திங்கன்னா செந்தில் ஆண்டவனுக்கு அது ஒரு குருஸ்தலங்க. அதனால் திருச்செந்தூர் தலத்தினை குருஸ்தலம் என்று சொல்லுவாருங்க. நவ கிரகங்களின் குருவனுடைய பரிகார ஸ்தலமாக திருச்செந்தூர் பார்க்கப்படுதுங்க. தொழில் ரீதியாக வெற்றி அடைகிறதுக்கும் தொழிலில் தேக்க நிலைகள் இருக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா டெவலப் கொடுக்குங்க. அதே போல் உங்களுக்கு அருள் பாய்க்கிறவரும் திருமணம் நடக்கும் என்பதாலும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் திருமணம் நடக்கும் என்றும் சொல்கிறார்கள். குருவையே புத்திரகாரகன் என்றும் அழைப்பதால் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரிடம் பிரார்த்தனை செஞ்சிங்கனாவே உங்களுக்கு அது வருங்க. இது இந்த வழக்கம் பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டு போயிட்டு தாங்க இருக்குது. ஆத்மபூர்வமாக வழிபாடு வச்சுக்கோணுங்க. அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிற நிலைகள் கொடுக்கும். ஸோ இங்கே முருகனாகிய அந்த குழந்தை கடவுளாகிய முருகனே நமக்கு பிறப்பாருங்களாம்மா. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உண்டுன்னா உண்டு. திருமண தடைகள், புத்திரபாக்கியங்கள், தொழிலில் இருக்கிற தடைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த செந்தில் ஆண்டவனுக்கு உண்டுங்க. அதனால் புதன்கிழமை இரவு தங்கி போட்டுங்க. போய் முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள் திருச்செந்தூர் புதன்கிழமை போகணுங்க. புதன்கிழமை போயிட்டுங்க அங்கே ஒரு இரவு தங்கி வியாழக்கிழமை 6 to 7 குருவாரிங்க. அந்த குருவாரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலில் போயிட்டுங்க நீராடணுங்க. நீராட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா நாளை தீர்த்தங்க, அதையும் குளிச்சு போட்டுங்க. அப்புறம் துண்டுக்கை விநாயகர்கிட்ட ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி உடச்சி போட்டுங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகோட வழிபாடு வச்சு போட்டு அங்கே கொடுக்கக்கூடிய இலையில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டு போட்டு வாங்க. உங்களுடைய தொழில் இருக்கிற மந்த நிலைகள், குடும்ப பிரச்சனைகள் அத்தனையுமே விலக்கி கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.